அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, மனைவி சொன்னால் உலகத்தையே ஜெயித்து காட்டும் கணவர்களின் 6 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் மனைவிக்காக உலகத்தையே ஜெயித்து காட்டும் மிக முக்கியமான ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த மனைவிக்கு மரியாதை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, பாசம், அன்பு, அவர்களை மரியாதையுடன் அந்த துணையை மகாராணி போல நடத்துவார்கள். அவ்வாறு இருக்குமாறு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். திருமண வாழ்க்கை என்பது அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல், நம்பிக்கை ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஒரு அழகான பந்தம். ஒவ்வொருவரும் தங்கள் துணையின் மீது அன்பு வெளிப்படுத்தும் விதம் மாறுபடுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தில் சில ராசிக்காரர்கள் காதல் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். குறிப்பாக தங்கள் மனைவியின் விருப்பத்தை மதித்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எதையும் செய்ய தயாராக இருக்கும் குணம் சில ராசிக்காரர்களிடம் அதிகமாகவே காணப்படுகின்றன. இங்கே முக்கியமாக எந்த இடத்தில் முதலாவது ராசியாக ரிஷபம் ராசி இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கைக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து, மனைவி சொன்னால் போதும் எதை வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணத்திலேயே இருக்கிறார்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசி அன்பு, பாசம், வசதி மற்றும் உறவுகளை மதிப்பவர்களாகவே இருப்பார்கள். சுக்கிரன் என்று அவர்களுக்கு ஆதிக்கம் நிறைந்தவர்களாக என்றால், சுக்கிரன் என்றால் பணம், மனைவி, ஆடம்பர வாழ்க்கை, இது எல்லாத்தில் அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக ரிஷப ராசி சுக்கிரனின் அமைப்பு பெற்ற ராசி என்பதனால் இயற்கையிலே இவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிகமாக விரும்புவார்கள். அந்த ஆடம்பர வாழ்க்கை துணைக்கும் கிடைக்க வேண்டும் என நினைத்து ஆசைப்படுவார்கள். பாசம், அன்பு, வசதி மற்றும் உறவுகளை மதிப்பவர்களாகவும், திருமணத்திற்கு பிறகு மனைவி விருப்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடக்க முயற்சி செய்ய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மனைவிக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வது, அதில் வீட்டில் அமைதியை நிலைநாட்டுவது போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இயற்கையிலேயே சுக்கிரன் என்றாலேயே அழகு, அம்சம் அனைத்தும் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அந்த எண்ணம் இவர்களிடத்தில் அதிகம் இருக்கும். சில நேரங்களில் மனைவியின் சிறிய ஆசைகளை கூட நிறைவேற்றுவதற்காக அதிக முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக ரிஷப ராசியை பொறுத்தவரை சுக்கிர பகவான் இவர்களுக்கு ஆட்சி செய்வதனால் இவர்களுக்கு மனைவி எதை சொன்னாலும் அதனை அப்படியே முடித்து காட்டிவிடலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சற்று அதிக பாசம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுடைய ராசி வீட்டில் உச்ச ராசியாக இருக்கிறார். ஆகவே குரு பகவான் அவர்கள் யார் என்றால் அதிகப்படியான செல்வ வளத்தை கொடுப்பவர். அந்த செல்வம் வந்துவிட்டால் மற்ற எண்ண கவலை அனைத்தும் அவர்களிடத்தில் வரும். சந்திரனின் ஆதிக்கம் இந்த ராசியினர்களின் உறவால் மற்றும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். சந்திரன் என்றாலேயே தாய்மை பண்பு அதிகமாக இருக்கும். ஆகையால் பெண்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதில் கடகராசியினருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கிறது. அவர்களுடைய துணையுடைய உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்னம்பிக்கை இவர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கின்றன. மனைவி சோகமாக இருந்தால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவரை தாமதப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். குடும்பத்தின் தேவைகளுக்காக தங்களுடைய விருப்பங்களையே விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். மனைவிக்கு ஆதரவாக நிற்பது, குடும்ப சூழ்நிலைகளில் அவருடைய கருத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற குணம் கடகம் ராசி நண்பர்களிடத்தில் அதிகம் இருக்கின்றன. ஆகமையினால் இவர்களுக்கே மிக முக்கிய பங்கு. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை பண்புக்கு பெயர் பெற்றவர்கள். ஏனென்றால் இவர்கள் இயற்கையிலேயே ராஜ அம்சம்
பொருந்தியவர்கள். சூரிய பகவானுடைய ஆட்சி இவர்களுக்கு இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் இவருடைய மற்றொரு முகம் வெளிப்படலாம். தங்களுக்கு பிடித்தவர்களை அதிகப்படியான இடத்தில், அதாவது உயரமான இடத்தில் உட்கார வைத்து பார்ப்பது இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால் மனைவி சிறப்பாக நடத்த வேண்டுமென்று சிம்மம் ராசி நண்பர்கள் நினைப்பார்கள். முக்கியமாக வெளிப்படையாக மனைவியின் சாதனைகளை பாராட்டுவது இவருக்கு பிடிக்கும். அவருக்கு தேவையான ஆதரவை வழங்குவது போன்றவற்றில் ஆர்வமாக இருப்பார்கள். என் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை பல விஷயங்களை செய்ய தூண்டலாம். குடும்பத்திலும் சமூகத்திலும் மனைவிக்குரிய மரியாதை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக மனைவிக்குரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாகவே இருப்பார்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை மற்றும் உறவுகளை விருப்பமான ராசியாக ஜோதிடம் குறிப்பிடுகிறது. சுக்கிர பகவான் ஆதிக்கம் காரணமானதனால் அழகு, அன்பு மற்றும் துணையின் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக சண்டையில் ஈடுபடுவதை விட பேசி தீர்க்க முயற்சி செய்வார்கள் துலாம் ராசி நண்பர்கள். எனவே துலாம் என்றால் இயற்கையிலே சனியினுடைய ஆதிக்கமும் இருக்கிறது. ஆகவே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என எடை போட்டு அதற்கேற்றாற்போல் மனைவி இடத்தில் அன்பாக நடந்து கொள்வார்கள். முக்கியமாக மனைவியின் கருத்தை கேட்பது, முக்கிய முடிவுகள் அவரையும் இணைத்து கொள்வது போன்ற குணங்கள் இவரிடத்தில் இருக்கின்றன. மனைவிக்கு பிடித்த இடங்களுக்கு அழைத்து செல்வது, சிறிய சர்ப்ரைஸ் கொடுத்து முக்கியமான தினங்களை நினைவில் வைத்து கொண்டாடுவது போன்ற விஷயங்கள் அதிக ஆர்வமாக செய்வார்கள் துலாம் ராசி நண்பர்கள். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசிக்காரர்கள் கனவு காணும் தன்மை ஆழமாக இருக்கின்றன. குரு பகவானுடைய ஆதிக்கம் ஒரு இடத்தில் இருப்பதனால் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். குருவின் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசியினர் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஆழமான பாசத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். மிக முக்கிய பங்கு. மனைவியின் கஷ்டங்களை தங்களுடைய கஷ்டமாக நினைத்து அவருக்கு துணையாக நிற்பார்கள். மனைவியின் கனவுகள் மற்றும் ஆசைகளுக்கு ஆதரவு கொடுத்து இவர்களுக்கு முக்கியமாக சந்தோஷமாக அவர்களை வைத்துக் கொள்வார்கள். சில நேரங்கள் மனைவிக்காக தங்களுடைய வசதிகளையோ விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பூர்வமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் மனைவிக்கு உறுதுணையான ஆதரவு இருப்பது தங்களுடைய கடமை என நினைப்பார்கள். அடுத்ததாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசியானது முக்கியமாக செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடாகும். முக்கியமாக அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மேசம் ராசி நண்பர்களுக்கு தொழில்தான் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அந்த தொழிலை எதற்காக செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மனைவிக்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய வேண்டிய குணம் அவர்களுக்கு இருக்கும். மனைவி சொன்னால் போதும், உலகத்திற்காகவே, அதாவது உலகத்தையே ஜெயித்து காட்டக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த மேசராசி நண்பர்கள் மனைவிகளுக்காக, குடும்பத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சற்று ஆக்ரோஷமானவர்களாகவும் அந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆகவே மனைவிக்காக எதையும் செய்யக்கூடியதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.